Hi, hello. Welcome to my channel Max with Kalai. Grade 12 NCERT New Syllabus Chapter 13 Probability லேந்து problems பார்க்க போறோம். Exercise 13.1. Given that E and F are evens such that P of E is equal to 0.6, P of F is equal to 0.3 and P of E intersection F is 0.2. Find probability of E given F and probability of F given E. ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஈவெண்ட்ஸ் E and Fங்கிற 2 ஈவெண்ட்ஸ்னுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் 0.6 and 0.3 அப்படின்னு கொடுத்தாச்சு. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்டர்செக்ஷன் Fஓட வேல்யூவும் கொடுத்தாச்சு. நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் E given F and F given E is what? இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் E given F அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் probability of E intersection F divided by probability of F. இந்த டினாமினேட்டரில் என்ன ஈவெண்ட் இருக்கோ அதோட ப்ராபபிலிட்டி டினாமினேட்டரில் வரணும் அண்ட் நியூமரேட்டரில் எப்போவுமே இந்த ரெண்டு ஈவெண்ட்டோட இன்டர்செக்ஷன் வரணும். இதான் கண்டிஷன் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E given Fனா இட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E intersection F by probability of F. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலா பை ஹார்ட் பண்ணிவிடுங்க. ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தரவாக இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு அதை அப்ளை பண்ணிவிட்டு ஈஸியாக சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E intersection F நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 0.2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்து எழுதிடுங்க 0.2. ப்ராபபிலிட்டி ஆஃப் F கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அது 0.3, அதையும் எடுத்து எழுதிடுங்க. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணோம், இந்த டெசிமல் இருக்கு இல்லையா, இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா, ஸோ இன்டூ 10 மல்டிப்ளை பை 10 நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் will become 2 and denominator will become 3. 2/3 is the answer. இது ஆக்சுவலாக ஆன்சர் தான், பட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டெசிமலில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இதையும் நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஆன்சர் இஸ் 0.666, otherwise approximately equal to 0.66 அப்படின்னு எழுதினாலே it is enough. 67 போட்டுக்கிட்டீங்கனாலும் it is also correct because அந்த தேர்ட் டிஜிட் வந்து 6 இருக்கனால 0.67 is also correct. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட சப்டிவிஷன் 2 வந்துட்டு probability of F given E. இதான் அடுத்த ப்ராப்ளம். that is equal to இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் எப்போவுமே இந்த ரெண்டு ஈவெண்ட்டோட இன்டர்செக்ஷன், நீங்கள் F இன்டர்செக்ஷன் E போட்டாலும் சரி E இன்டர்செக்ஷன் F போட்டாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E intersection F divided by டினாமினேட்டரில் என்ன ஈவெண்ட் இருக்கோ அந்த ப்ராபபிலிட்டி இந்த டினாமினேட்டரில் கொண்டு வந்துடணும். E intersection Fஓட ஆன்சர் 0.2 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, அது கீழே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் E. ப்ராபபிலிட்டி ஆஃப் E அக்கார்டிங் டு த கொஸ்டின் அது 0.6. ஸோ இந்த 0.6 இங்கே கொண்டு வந்துடலாம். டு ரிமூவ் த டெசிமல் பாயிண்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும். ஸோ இட் வில் பிகம் 2 வந்துடும் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 6. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இது 1/3. ஸோ 1/3 தான் இதோட ஆன்சர். we can also write that in decimal. அதை நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு will finish the result. 0.333 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு, which you can also write it as approximately equal to 0.33. This is question number 2. Compute probability of A given B if P of B is equal to 0.5 and P of A intersection B is 0.32. ஸோ இதான் நம்மளோட கொஷின். அது 2 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் B கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B கொடுத்துருக்காங்க. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா எழுதிடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B ஃபார்முலா இஸ் probability of A intersection B divided by probability of B. எப்பவுமே நம்ம நியூமரேட்டர் வந்து எதோட ப்ராபபிலிட்டியாக இருக்கணும், இந்த ரெண்டு ஈவெண்ட்டோட இன்டர்செக்ஷனோட ப்ராபபிலிட்டியாக இருக்கணும். டினாமினேட்டர் வந்து இங்கே டினாமினேட்டரில் என்ன கிவனில் என்ன ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்களோ ஈவெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ராபபிலிட்டி டினாமினேட்டருக்கு வரணும். ஸோ இதான் ஃபார்முலா ஃபார் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இங்கே நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிடலாம். நியூமரேட்டருக்கு 0.32 இட்ஸ் கிவன் இன் த கொஸ்டின் அண்ட் டினாமினேட்டருக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் B வந்து 0.5. இப்போ நம்மளுக்கு இங்கே 2 டிஜிட் தள்ளி டெசிமல் இருக்கு இல்லையா, டு ரிமூவ் த டெசிமல் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் போத் ஃபார் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் 2 டிஜிட் ஷிஃப்ட் ஆகி வந்துடும், அது 32 ஆகும். டினாமினேட்டரில் பாயிண்ட் 2 டிஜிட் ஷிஃப்ட் ஆகி வரும், அது 50 ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 16 டைம்ஸ் போகும், இது 25 டைம்ஸ் போகும். 16/25 அப்படிங்கிறது தான் required probability of A given B. ஆன்சர் is 16/25. Thank you.